ஒரு காலத்தில் இவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, நாங்கள் குடுமி அறுத்தோம், நாங்கள் பூனல் அறுத்தோம். இவங்க வந்து பகிரங்கமாக ஆமான்னு சொன்னவங்க இப்போ நாங்கள் அப்படி செய்யலை, ஆனால் வேற காரணத்துக்காக செஞ்சோம். கோயில் நிலைவு போராட்டத்தை மதுரையில் ஊரறிய உலக நடத்தினவர் வைத்தியநாத ஐயர், அவருக்கு துணை நின்றவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்க. அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களே வந்து சொல்றாங்களே பட்டியலினத்தவர் இந்தியாவில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு. தமிழ்நாட்டில் ஆகலாம்னு சொல்லலாம்ல, என்ன பிரச்சனை? நீங்க பட்டியலினத்தவர் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க 75 வருஷம் வரலாற்றில் பட்டியலினத்தவர் எங்க இருந்தார் உங்க கட்சியில் சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்தில் எங்களால் அர்ச்சகராக முடியுமா? திமுகவில் நான் தலைவராக முடியுமா? என்னையே தலைவராகலாம். அப்போ ஜாதி பாகுபாடு பார்க்குற தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இல்ல இது தற்கொலை தான், ஆணித்தனமா நான் சொல்றேன் அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்களோ திரு இபிஎஸ் அவர்களோ இல்ல அப்படின்னாங்கன்னா அப்ப அவங்க தான் பொறுப்பு. நான் சட்டப்பூர்வமாக அவங்களை வந்து நான் நிப்பாட்டுவேன். ஐ வில் புட் தெம் அந்த கோர்ட் அப்படின்றார். அதை தே ஹேவ் டு ஃபேஸ். யாரும் ஆளாளுக்கெல்லாம் வாய்க்கு வந்தாலும் அவனை சொல்லுவாங்க. அதை யாருமே கேட்க முடியாது. நான் ஒரு அரசியல் தலைவருங்கனாலேயோ ஒரு கட்சியில் தொண்டருங்கனாலேயோ நான் ஒரு யூடியூபர்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நான் தப்பிப்பேன் எந்தவித எக்ஸாம்ஸும் யாரும் கேட்க முடியாது. ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். சார், நம்ம பேசிட்டு இருக்க சமயத்தில் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்து அறநிலைத்துறை மேலே பாஜகவினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டே இருந்தாங்க. பட் அவங்க நாங்கள் அப்படி கிடையாது, நாங்களும் இந்து மதத்துக்கு மதிப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. இதை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அறநிலையத்துறையுடைய முயற்சியாக இல்லாமல் திமுகவுடைய முயற்சியாக பார்க்கணும். அதாவது பாஜகவுடைய வளர்ச்சி திமுக இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுங்கிற ஒரு எண்ணத்தை தமிழர்கள் மத்தியில் ஒரு ஆழமாக கொண்டுச்சு. அவங்க டே ஒன்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட கடுமையாக எடுத்தவங்க திக, அவங்களுடைய வழித்தோன்றல் இவங்க. ஆனால் அன்னைக்கு அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஒரு காலத்தில் இவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, நாங்கள் குடுமி அறுத்தோம், நாங்கள் பூனல் அறுத்தோம், நாங்கள் வந்து பிள்ளையார் சிலையை உடைச்சோம் அப்படின்னு, ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டோம் அப்படின்னு இவங்க வந்து பகிரங்கமாக ஆமான்னு சொன்னவங்க இப்போ நாங்கள் அப்படி செய்யலை, ஆனால் வேறு காரணத்துக்காக செஞ்சோம், அப்போ ஏன் செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து ஒரு விளக்கம் சொல்கிற இடத்துக்கு வர்றாங்க. இது பாஜகவுடைய எழுச்சியினால் ஏற்பட்டது. அப்போ ஒரு ஓட்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிறக்காக திமுக முயற்சி பண்ணதை தவிர இந்துக்கள் மேலே ஏதோ பற்று பாசம்லாம் நீங்கள் நினச்சிட வேண்டாம். அது வேறு. இந்துக்களுக்கு ஆதரவாக அறநிலைத்துறை இருக்குதா அப்படின்னு சொன்னால் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி கோவில் ஆகமங்களுக்கும் இந்துக்களுடைய வழிபாட்டு நெறிமுறைகளுக்கும் எதிராக செயல்படுதுன்னு நான் சொல்வேன். அவங்க வந்து இதிலேயே திரு சுகி சிவம் அவர்களை வந்து அழைப்பாளராக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் பழனியில் இருப்பது முருகனே இல்லை அப்படின்றார். பழனி வந்து ஆகம கோவிலே இல்லைன்றார். அறுபடை வீட்டில் ஒன்று பழனி கிடையாதுன்றார். இவ்வளோ விஷயங்களை சொல்கிறவனை வச்சு அனைத்துலக முருகன் மாநாடு பழனியிலே வச்சு பண்ணிங்கன்னா என்ன கணக்கு இருக்குது? அப்போ ஒரு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறதுக்கு வேறு விஷயம். நீங்கள் வந்து அதே அனைத்துலக முருகன் மாநாட்டில் நீங்கள் வந்து நிறைய ஆய்வுகளை பண்ணலாம். அது ஆய்வு கட்டுரைகளாக வரணும். அவர் ஒரு புஸ்தகம் போட்டார், இவர் ஒரு பேட்டி கொடுத்தார், இவர் ஒரு தகவல் சொன்னாருங்கிற வச்சு நீங்கள் எப்படி சொல்லி கொண்டு போக முடியும்? திரு சுகி சிவம் போன்றவர்கள் இந்து மத பிரச்சாரர்களாக அறியப்பட்டவர்கள். ஊர் ஊராக மேடை போட்டு பேசி அவங்க வந்து இந்த மதத்தை வளர்த்தவங்களாக அறியப்பட்டவங்க. அவங்க இப்படி பேசும்போது தான் அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுங்கிற கேள்வி வரும். இப்போ திமுக வந்து இந்த விஷயத்தை திமுக அரசு இது நடத்துதுன்னா காமன் மேன் திமுகலாம் அப்படிப்பட்ட கட்சி கிடையாதுப்பா, அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லிட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அவர்களுக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குங்கிற சந்தேகம் தான் காமன் மேன் மத்தியில் இருக்கும். திரு சேகர் பாபு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய பக்திமான், அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. தமிழிசை அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா, இந்த மாநாட்டுக்கும் முதல்வர் அவர்கள் நேரில் போகல, மற்ற மத ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து நேரில் போய் பேசுகிறாரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நேரில் கூட வரலையா அப்படின்ற குற்றச்சாட்டு பண்ணி வைக்கிறாங்க. பழனியில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து மதுரைக்கு விமானத்தில் போகணும், அப்புறம் அங்கேருந்து காரில் போகணும். அது வந்து முதலமைச்சருடைய உடல்நிலை, அப்புறம் அவருடைய வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் கருத்தில் வச்சுருக்கலாம். சென்னையில் இருந்தால் கட்டாயம் வந்திருப்பார் நான் நம்புகிறேன். அவர் வந்து இது ஒரு காரணமாக வச்சுட்டு நான் முருகன் மாநாட்டை புறக்கணிங்கன்னா நான் வரால நீங்களே பண்ணிக்கங்கன்னே சொல்லலாம்ல. அவர் வந்து காணொலி காட்சி மூலமாக உட்காந்து பேசுகிறது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்கிறேன், அவர்கள் இது மூலமாக ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் புறக்கணிக்கிறாங்கிற பாயிண்ட் அங்கே எடுபடாது. அவங்க இது மூலமாக ஸ்கோர் பண்ணி பிஜேபிக்கு போகிற ஓட்டை மடைமாட்டி நாங்களே இருக்கோம்ல இந்துக்கள் தான், எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் தானே அப்படி தானே சொல்கிறாரு. அது மாதிரி அப்போ வந்து பிஜேபி இந்துங்கிறதுக்கா நீ பிஜேபி ஓட்டு போட வேண்டாம்ப்பா, எங்களுக்கு ஓட்டு போட நாங்களே இருக்கோம்லாம் சொல்கிறதா முயற்சி. தே வில் ட்ரை டு ஸ்கோர் மோர். ஸோ அவங்க புறக்கணிக்கணும் தான் மாநாடு நடத்த வேண்டாம்னு இருக்கலாம்ல ஒரு வார்த்தையில். நீங்கள் அனைத்துலக முருகன் மாநாடு நடத்தி நீங்கள் எப்படி 4 வார்த்தை நல்ல வார்த்தை முருகனை பற்றி பேசித்தானே ஆகணும்.
அதற்கு முன்னே அது அமைச்சர் பெருமக்கள் அங்கே உட்கார்ந்தானே ஆகணும். திரு சக்கரபாணி, ஐ பெரியசாமி இவரும் உட்காந்து அங்கே என்ன பண்ணுவான்னு சொல்லி என்ன எதிர்பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கு? சரிங்களா? அப்போ திண்டுக்கல் எம்பி உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஸோ இவங்களெல்லாம் கூட்டு வச்சுட்டு அங்கே உட்காந்து முருகனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நோக்கம் இதுவாக இருந்தால் 4 வார்த்தை முருகனை பற்றி வரும். அண்ட் இவருடைய நோக்கம் அந்த ஓட்டையும் விட்டுறக்கூடாதுங்கிறதானே தவிர முருகனை ஸ்கோர் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. அப்படி முதலமைச்சர் தான் மாநாட்டை தடுத்துருப்பார். முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவாளர்கள் தான் கருவறைக்குள்ளே சமத்துவம் வேணும்னு பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அவரை முதலமைச்சரே ஒரு காணொலி வாயிலாக கருவறைக்குள்ளே சமத்துவம் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, இதை சார் பார்க்குறீங்க? கட்டாயம் கருவறைங்கிறது வந்து தாயோடைய இடம். அதனால் பிள்ளை எத்தனை பிள்ளை அங்கே பிறந்தாலும் எல்லாத்துக்குமே ஒன்று தான் கிடைக்கும். அதில் என்ன பாகுபாடு இருக்குது? கருவறையிலேருந்து வரக்கூடிய பூசாரி வந்து உங்களுக்கு தீர்த்தமும் அவருக்கு சடாரியும் அவருக்கு விபூதியும் ஒரு குங்குமம் இன்னொருத்தர் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கருவறையிலேருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருமே சமத்துவமாக தான் நடத்துகிறாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அகைன் அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அனைத்து சாதியினர் ரட்சகராகணும். நம்ம தாராளமாக அது வந்து திமுகவில் வந்து ஒருத்தரை கொண்டு வரட்டும், முதலமைச்சராக கொண்டு வரட்டும். அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே வந்து சொல்கிறாங்களே பட்டியலினத்தவர் இந்தியாவில் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு. தமிழ்நாட்டில் ஆகலான்னு சொல்லலாம்ல, என்ன பிரச்சனை? நீங்கள் பட்டியலினத்தவர் எங்கே வச்சுருக்கீங்க? நீங்கள் 75 வருஷம் வரலாற்றில் பட்டியலினத்தவர் எங்கே இருந்தார் உங்கள் கட்சியில்? அதை சொல்லுங்கள். எங்கே வச்சுருந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். திராவிடர் கழக சமூக நீதிக்கான காரணம்னு சொல்ல நீதி கட்சி தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து. நீதி கட்சியில் பட்டியலினத்தவர் எங்கே இருந்தாங்க? பெரியார் வந்து பட்டியலினத்தவர் பற்றி என்ன பேசினார்? கீழவன்மணி படுகொலை பற்றி பெரியாருடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டில் பெரியார் வந்து எங்கே வந்து கோயில் நுழை போராட்டம் நடத்தியிருக்காரு பெரியார்? அங்கே நாங்கள் வைக்கத்தில் நடத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, தெருவில் நுழைவுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கார்? தமிழ்நாட்டில் தான் இருக்கார். வைக்கத்தில் அவர் நடத்தின போது பெரியார் பங்கேற்ற போது அவர் தமிழக காங்கிரஸ் தலைவர். இன்றைக்கி செல்வப்பெருந்தர் இருக்க மாதிரி காங்கிரஸ், அவர் திராவிடர் கழக தலைவரோட நல்லா புரிஞ்சுக்கணும். வைக்கத்தில் பெரியார் போராட்டம் நடத்திய போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். காங்கிரஸ் கட்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அவர் போகிறார். அதுக்கப்புறம் தானே அவர் வந்து பெரியாரானார். அதுக்கு பிறகு தானே அந்த புரட்சியெல்லாம் நடிச்சது. அப்போ தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கலாம்ல 10 கோயில் நுழைவு போராட்டத்தை மதுரையில் ஊரறிய உலக நடத்தினவர் வைத்தியநாத ஐயர். அவருக்கு துணை நின்றவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் 100 கோயில் கட்டுங்க, 100 கோயில் பண்ணி யார் தடுக்கிறா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 லட்சம் கோவிலில் எல்லா சாதியினரும் இருக்காங்க, பட்டியலினத்தவர் உட்பட எல்லா ஜனம் இருக்கிறாங்க. அப்படி மேல்மலையில் யார்? மேல் மருவத்தூரில் யார்? நம்ம பாடிகாடு முனீஸ்வரர்கள் யார்? இருக்கன்குடி மாரியம்மனில் யார்? தமிழ்நாடு முழுக்க யார் தடுத்தா உங்களுக்கு? இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்றாங்க. அதான் அந்த சிஸ்டம். அதிமுக மாதிரியே திமுக நடத்திங்கன்னு ஒத்துக்கிடுவீங்களா? அதிமுக பொதுச்செயலாளர் தான் இருக்கிறார். திமுகவுக்கு எதுக்கு வந்து தலைவர் இருக்கிறார்? திமுகவுக்கும் பொதுச்செயலாளர் தான் இருக்கணும் ஒத்துக்கிடுவீங்களா? திமுகவுடைய விதிகள் திமுகவுக்கு பொருந்தும், அதிமுக விதிகள் அதிமுகவுக்கு பொருந்தும். நீங்கள் ஒரு புது விதியை உருவாக்கி தாராளம் யார் தடுக்கிறவங்கள? நீங்கள் ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார். அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்ரீரங்கத்தில் எங்களால் அர்ச்சகராக முடியுமா? இன்னும் ஒரு அதுதான் சொன்னேன். திமுகவில் நான் தலைவராக முடியுமா? என்னையே தலைவராகலாம். அப்போ ஜாதி பாகுபாடு பார்க்குற தமிழக முதலமைச்சர் திமுக தலைவராக ரங்கராஜ் பாண்டேவை ஏன் நியமிக்கவில்லை? நான் வந்து பட்டியல் தோற தேவர முக்குளத்தோர மற்ற என்னையே நியமிக்கலன்னு நான் கேட்பேன். பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு விதி இருக்குல்ல, அப்படித்தான் இங்கே ஆகம விதி இருக்கு. இது அரசமைப்பால் உத்தரவாதப்படுத்தப்பட்டது. இவர்கள் தயவுல வந்தது இல்லை. கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. 25, 26 அரசமைப்பு பிரிவு நமக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்குது பரிபூர்ணமாக. உங்களுக்கு உடன்பாடு நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு கம்பல் தாங்க பண்ணக்கூடாது. புரியுங்களா? நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தா அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு விரோதம். புரியுங்களா? யாரையுமே தடுக்கலை. இந்த கோயில் எப்படி இயங்குது? காலகாலமாக இந்த கோயில் இந்த முறையிலேயே இயங்குது. அதை நான் கேள்வி முடியும். நான் ஒரு கோயில் வச்சுக்கிறேன், 100 ரங்கனார் கோயில் வச்சுக்கிறேன், நான் ஒரு புது ரங்கனார் கோயில் உருவாக்குறேன். அரசாங்கம் ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இது போன்ற நடவடிக்கைகள், உதாரணத்துக்கு முருகன் மாநாடு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறது சட்டப்படி சரின்னு நினைக்கிறீங்களா சார்? சட்டப்படி தப்பு கிடையாது. அவங்க வந்து அறநிலைத்துறைங்கிறது அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இதை தவிர உலைமாக்களுக்கான ஊதியத்தை வந்து உயர்த்தி கொடுக்குறாங்க, ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க, அவங்களுக்கான கஞ்சி கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து பெத்லேகம் போகிறதுக்கான சிறப்பு ஏற்பாடுக்கான கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து ஹஜ் யாத்திரைக்கான நிதி கொடுக்குறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் அது என்ன சொல்கிறது? அதெல்லாம் உங்கள் வேலையை சொல்லலாமா? அது எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொடுக்கல இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா தான் நம்ம சொல்லலாமே தவிர இது செய்யலாம். ஆக்சுவலாக கேட்டால் இது அவங்களுடைய வேலைமா என்று தான். அதாவது இல்லை, செய்யக்கூடாதுன்னு தடை கிடையாது. செய்கிற பற்றின எங்கேயும் ஒரு கிரே ஏரியா தான். நம்ம என்ன பார்க்கணும்? எல்லாருக்கும் செய்கிறீங்களா? சந்தோஷம், அவ்வளோதான். நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க, இப்போ முஸ்லீம்களுக்கு செய்கிறீங்க, இந்துக்கள் செய்கிறீங்க, ஓகே. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழக அரசின் நிதி பயன்படுத்தப்படுகிறது. அறநிலையத்துறைங்கிறது கோவில் நிதி அரசாங்கம் எடுத்துக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க இந்த வித்தியாசத்தை. ஸோ அவர்களுக்கும் செய்கிறார்கள், நியாயமாக நடத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கோவில்களில் நிதியை வசூல் செய்கிறது தமிழக அரசு. 12%, 16%, 4% வரைக்கும் ஒவ்வொரு கோயில் இவங்க எப்படி வகைப்படுத்திருக்காங்க தெரியுமா? நீங்கள் ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம் பார்க்கணும். அறநிலையத்துறையுடைய கொள்கை குறிப்பில் பார்த்தீங்கன்னா கோவில்கள் இத்தனை வகைப்படும் அப்படின்னு போட்டு நாங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? அடுத்த வரி சைவம், வைணவம், சாக்தம். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம், 3 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம், 10,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இல்லாது. இப்படித்தான் அவங்க கோவிலையே ஒரு வருமானம் தரக்கூடிய இடமா தான் பார்க்குறாங்க.
அதுதான் வேதனைக்குரிய விஷயம்ன்றது. அப்போ இவங்க அரசாங்கம் வந்து கோயிலேருந்து காசு எடுத்து தான் பண்ணுது. இப்போ இந்த இவங்க பெரும் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்லுவார், நீங்கள் பண்ண படப்படன்னு பட்டியல் விடுவார். தாங்க திருச்செந்தூரில் இத்தனாயிரம் கோடி, திருத்தணியில் இத்தனாயிரம் கோடி, பெருந்திட்ட வளாகம், பெருந்திட்ட இந்த பெருந்திட்டத்துலாம் காசு எங்கன்னு கேளுங்க. அனைத்துமே கோயிலிருந்து எடுக்கப்படும். ஒரு ரூபா கூட வெளியிருந்து கிடையாது, எல்லாம் கோயிலிருந்து. இவங்களா கோவிலிருந்து காசு எடுத்து இன்னும் சட்டவிரோதமாக எல்லாமே சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. நான் ஏன் சட்டவிரோதம் எல்லாம் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சட்டவிரோதமாக கமிஷனர் காமன் ஃபண்ட் ஒன்று எடுத்து, அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து, திருச்செந்தூர் கோயிலேருந்து, பழனி கோயிலேருந்து நீ 10 கோடி கொடு, 5 கோடி கொடு எடுத்து வாங்கி அதை ஒரு தொகுப்பு நிதியாக வச்சு அந்த தொகுப்பு நிதி வைக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. கோவில் ஒன்று தனி என்டைட்டி. உங்களுடைய காசு கொடு, நான் உங்க நல்ல செய்வேன் ஒத்துக்கிடுவீங்களா? நீங்கள் ஒரு தனி என்டைட்டி, உங்கள் சம்பளத்துக்கு 10 ரூபா கொடு, உன் சம்பளத்துக்கு 10 ரூபா, நான் அப்புறம் பார்த்து சொல்லேன். நீங்கள் தனி உங்கள் சம்பளத்தை எப்படி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கேருந்து ஒரு ஆணை போட்டு காசை வாங்கி இவங்க வந்து அதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிதியிலிருந்து தான், கோவிலிருந்து திரட்டப்பட்ட நிதியில் தான் அவங்க செய்கிறாங்க. டாக்ஸ் இருக்கு 12% + 4% ஆடிட் ஃபீஸ் இருக்கு. அதை தவிர எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமான்றேன். இப்போ இவங்க காமன் ஃபண்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, கமிஷனர் ஃபண்டுன்னு அவங்க சொல்றாங்க. எப்படி கமிஷனர் ஃபண்ட்? உங்கள் கோயிலேருந்து காசு எடுத்து அவங்க வச்சிருந்து அது எப்படி கமிஷனர் ஃபண்ட் ஆகும்? கமிஷனர் ஒரு காசு கொடுத்தாருன்னா கமிஷனர் ஃபண்ட் ஆகும். நான் ஒரு 100 ரூபா கோயிலுக்கு வந்து டியூப்லைட் கொடுத்தேன்னா ரங்கராஜ் பாண்டே உபயோகம் போடலாம். உங்கள்கிட்ட இருந்து காசு எடுத்து நான் ஆட்டையை போட்டு மேலே ரங்கராஜ் பாண்டே உபயோகம் எப்படி இருக்கும்? கோவில்கள்லேருந்து காசு எடுத்து அது ஒரு பொது நிதி இவங்க உருவாக்கி, தொகுப்பு நிதி ஒன்று உருவாக்கி, அதுக்கு கமிஷனர் ஃபண்டு இவங்களுடைய புழக்கத்தில் ஒரு பேர் வச்சுட்டு இதில் தான் செலவழிக்கிறாங்க. அரசாங்கம் என்ன கொடுக்குன்னு கேட்க சொல்லுங்க. இதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதா சார்? நீதிமன்றம் தலையிட்டுக்கிட்டே இருக்கு. நீதிமன்றம் தான் இழுத்துருவாங்களே இவங்க. நீதியரசர் மகாதேவனும் ஆதிகேசலும் போட்ட உத்தரவை செய்ய முடியாதுன்னே சொன்னாங்களே. இங்கே கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் வந்து போன ஏடிஎம்கே பீரியடில் வந்து கோவிலுடைய நிலம் சிவன் வந்து கேட்பாரு இல்லாமல் உட்காந்துருக்காரு. அவருடைய 60 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறாங்க. அதற்கு வாடகை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்னாங்களே. வாடகை கொடுக்க முடியாது. கோவிலுடைய நிலம் வந்து அறநிலைத்துறை நிலமா பார்க்குறாங்க. அறநிலைத்துறை நிலத்தை அரசாங்க நிலமா எப்படி பார்க்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், தருமபுரி கிருஷ்ணகிரியில் 2 கோயிலுடைய கனிம வளத்தை 200 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. இது அறநிலைத்துறை ஒப்புக்கொள்ளுது. 200 கோடி கொள்ளையடிச்சாங்கன்ட்டு. அங்கே போயிட்டு பார்வையிட்ட அமைச்சர் வந்து எல்லா இடத்துலையும் ஹெச்ஆர்என்சின்னு கல்லு போகிறார். ஹெச்ஆர்என்சி லேண்டா அது வாங்கினீங்களா? ஹெச்ஆர்என்சிலேருந்து அந்த கோயிலுடைய லேண்டுக்கு அந்த கோயில் கல்லோடு போட வேண்டாமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக வர்றாரு. அவர் வந்துட்டு சுற்றி இடத்துல அவரோட இது வந்து கார்த்திக்கு சொந்தமான இடம்னு போட்டார்னு எப்படி இருக்கும்? நீ உதவ வந்திருக்கீங்களா, எடுத்துகிட்டு போக வந்திருக்கீங்களா கேள்வி வருமா வராதா? ஓகே சார், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி அறநிலைத்துறையை வேண்டாம் அப்படின்ற டிசிஷன் தான் எடுக்கணுமா, இல்லை இதுலேயே சரி பண்ணக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கா? அறநிலைத்துறையெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் யார்கிட்ட கொடுக்கணுங்கிற கேள்வி வந்துடும். சரிங்களா? யார்கிட்ட கொடுக்குறதுன்னு அடுத்த கேள்வி வந்துடும். அப்போ அறநிலைத்துறையுடைய வேலையை அவங்க ஒழுங்காக செய்யணும். இப்போ போலீஸ் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து போலீஸ் ஒழுங்காக இல்லை, அவர் வந்து திருடரோட சேர்றாரு அப்படின்னா காவல்துறை நீக்கலாம்னோ, அந்த போலீஸை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அவங்க தே ஷுட் நோ தேர் டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க ஒழுங்காக செய்யணும். உங்களுடைய வேலை நீங்கள் அறநிலைத்துறை தான், அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இதெல்லாம் அத்துமீறிய வார்த்தைகள், இதெல்லாம் ஏற்க முடியாத இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரி, அப்படியே வச்சு அதெல்லாம் உண்மையே நான் ஏற்கிறேன், அப்படியே வச்சுருங்க சார். உங்கள் கோயில் தான். உங்கள் சிலை காணாம போன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் சிலையை மீட்டு எடுத்துருக்கீங்களா? ஒவ்வொரு முறையும் பொன்மாணிக்கோயில் இருந்தபோது இப்பயும் பார்த்தீங்கன்னா சிலை ஒன்று மீட்டெடுக்கப்படும். அப்புறம் தான் அது எந்த கோயிலுக்கு சிலை கண்டுபிடிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? திருவாரூர் கோயிலில் காணும், தஞ்சாவூர் கோயிலில் காணும், திருச்சி கோயிலில் நீங்கள் எல்லாம் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? சாமியோடைய திருமேனிகளை பூரா தூக்கி ஸ்ட்ராங் ரூம் போட்டு அடைச்சி வச்சுறாங்க. எவ்வளோ பெரிய அராஜகம் தெரியுமா? சாமி பூரா வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூமில் அடைபட்டு கிடக்கு. ஏன்னா அவங்களால பாதுகாக்க முடியல. இதுக்கு பேர் அறநிலையத்துறை கட்டுப்பாடாது. இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நடக்கிற உரையாடல், அவருடைய ஆதரவாளர்கள் செய்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள்லேருந்தே நான் போகிறேன், என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய இதுக்கும் பாதுகாப்புக்காக நான் போகிறேன், ஆனால் நான் வந்து தொடர்ச்சியான இது மாதிரி வழக்குகள் மேற்கொண்டு நான் கைது பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சிருக்காரு. ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் காவல்துறையினர்கிட்ட இந்த மாதிரி ஒரு போக்கை கடைபிடிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவரவர் உரிமை, அவரவர் விதி, அவரவருக்கான தீர்வுகள். அது நம்ம வந்து அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நம்ம கிடையாது. பொதுவாகவே சமூக வலைதளங்களில் அரசு அதிகாரிகள் வந்து ஆக்டிவாக இருக்கிறது வந்து ப்ராக்டிஸில் இல்லை. நார்மலாக அவங்க இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கீம்ஸை மட்டும் சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாங்க. பட் இன்றைக்கி நியூ ஜென்ரேஷனில் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து பலவரும் மத்திய அரசு அதிகாரிகளில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு கூட தெரியாது. அவங்க வந்து எந்த அதிகாரி, ஹோம் செக்ரட்டரியோட பேரை சொல்லுங்கள், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோட பேர் சொல்லுங்கள், யாராவது ஒரு 4 பேர் அதிகாரி பேர் சொல்லுங்கள், பெரிய பெரிய துறை அதிகாரியோட பேரே தெரியாது. அவங்களுக்குலாம் நேரமே கிடையாது, பயங்கரமாக ஃபுல்லாக வேலை. பட் இப்போ நீ நியூ ஏஜில் வந்து சிலர் வர்றாங்க.
அப்போ வந்து நாம் நம்முடைய வேலையை மட்டும் போடுறோமா மற்ற விஷயங்களை கவனிக்கிறோமாங்கிறவர். அப்போ இவங்க வந்து சமூக வலைதளங்கள் எப்படி இருக்குங்கிற கண்கூட பார்த்துருக்கோம். அதுதான் அவங்க வழக்கே போடுறாங்க. அவங்க சாட்டை துறைமுறையில் அவர் சோசியல் மீடியா மிஸ்யூஸ் பண்ணாருன்னு தான் அவங்க கேஸ் போட்டு திரு வருணை பேச முதல்ல கேஸ் போட்டு இந்த பிரச்சனைக்கான புள்ளி அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ சமூக வலைதளங்கள் கடுமையாக யூஸ் பண்ணப்படுது. அதனால் இவர் அதில் வெளியேறது அது வந்து முக்கியம் இல்லை. அவர் இருக்கலாம், அதில் வந்து இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அரசாங்க திட்டங்கள் காவல்துறை நடவடிக்கை ஒரு எஸ்பிட்டு வரும்போது அது வந்து ஒரு வேல்டாக இருக்குங்கிற பார்க்குறேன். ஸோ அவர் வெளியேறது வந்து தேவையாங்கிறதுல எனக்கு தெரியல. அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத தான் நான் பார்க்குறேன். திரு சீமான் அவர்களுடைய விமர்சனம் தனிப்பட்ட முறையில் இது போனால் அவர் நீதிமன்றத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். இவர் சொல்கிறார், நான் சட்டப்பூர்வமாக அவங்கள வந்து நான் நிப்பாட்டுவேன், ஐ வில் புட் தெம் அந்த கோர்ட் அப்படின்றார். அதை தே ஹேவ் டு ஃபேஸ். யாரும் ஆளாளுக்கெல்லாம் வாய்க்கு வந்தாலும் அவனை சொல்லுவாங்க, அதை யாருமே கேட்க முடியாது. நான் ஒரு அரசியல் தலைவருங்கனாலேயோ ஒரு கட்சியில் தொண்டருங்கனாலேயோ நான் ஒரு யூடியூபருங்கனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நான் தப்பிப்பேன் எந்தவித எக்ஸாம்ஸும் யாரும் கேட்க முடியாது. அவரவர் பேசிய வார்த்தைக்கு உதிர்த்த முத்துகளுக்கு அவரவர் தான் பொறுப்பு. அதில் எந்த குழப்பமும் இல்லை. தே ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். கோர்ட்டு வந்து தப்புன்னு சொன்னால் தப்புன்னு சொல்ல போகுது, அவ்வளோதான். பட் கோர்ட்டே ரொம்ப விசித்திரமான தீர்ப்புகள்லாம் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொடர்பாக வந்து திரு சி வி சண்முகம் அவர்கள் பேசின கேஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வராங்க. அப்போ வந்து இது எப்படி கலவரம் எப்படி வரும், இதில் பிரச்சனை எப்படி வரும், நீங்கள் செக்ஷன்ஸே சரியில்லைப்பா, அவர் பேசுனதை நாங்கள் ஏற்க முடியாது, ஆனால் இந்த பிரிவுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸை ஏன் போடலைங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் அப்ரோப்ரியேட் செக்ஷன் என்னது அப்படிங்கிற கேள்வி வருது. சொல்லுங்களா, இப்போ அவர் வந்து அவதூறாக பேசினாங்க அப்படின்னு நீதிமன்றம் ஏற்குது. திரு சி வி சண்முகம் அவதூறாக பேசினார் அப்படின்னு நீதிமன்றம் ஏற்குது. ஆனால் நீ உரிய பிரிவுகளை போடலாம். உரிய பிரிவுகளை நீங்கள் கீழே போட்டுருக்கலாம். இவ்வளோ தூரம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு கடைசியில் டிஸ்மிஸ் ஆகி போயிருச்சு அந்த கேஸ். ஸோ அப்போ வந்து திரு சி வி சண்முகத்துக்கு ஒரு கண்டனம் இல்லைங்கிற ஒரு நிலைமை. அப்போ திமுக என்ன நினைப்பாங்க, நம்மளும் 4 பேசிக்கலாம், நாளைக்கு நமக்கு வந்து கோர்ட் விடுதலை பண்ணி இப்படி நினைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரே ஏரியாவை நம்ம சரி பண்ணணும். நிச்சயமாக யாருனாலும் என்னனாலும் பேசிட்டு போயிடலாங்கிறத ஏற்க முடியாது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அதில் வந்து எனக்கு எந்த குழப்பம். கிருஷ்ணகிரியில் அந்த பள்ளியில் போலி என்சிசி கேம்ப் நடத்தி குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு கொடுத்த செய்தி பார்த்துருப்போம். அதில் வந்து அக்யூஸ்டாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவரும் எலிமருந்து சாப்பிட்டு இறந்து போகிறாரு. அவருடைய தந்தையும் மரணம் அடைகிறாரு. ஸோ இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது ஒரு சந்தேகம் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது சீமான் அவர்கள் வந்து இல்லை, இது தற்கொலை தான், ஆணித்தனமாக நான் சொல்கிறேன் அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறாரு. 2 பேரும் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இவர் 100% நான் கரெக்டாக சொல்கிறேன், இது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு இவர் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஏன்னா அவர் காவல்துறையுடைய விளக்கத்தை நம்புகிறார். ஓகே. திரு இறந்து போனவர் வந்து எலி பேஸ்ட் சாப்பிட்டு இந்த தற்கொலைக்கான மருந்து முயற்சி பண்ணது வந்து கைது செய்யப்பட்ட பிறகல்ல, அதுக்கு முன்னாடி. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, முதல் நாள் ராத்திரி 10:30 மணிக்கு வந்து அவங்க அப்பா இறக்குறாரு, காலைல 5:30 மணிக்கு இவர் இறக்குறாரு அப்படின்னு அப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெல்லிக்ஸ் மரணம் போல் நம்ம வந்து சாத்தான்குளம் அந்த மரணம் போல் அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, ரெண்டுமே வேறு வேறு சம்பவங்கள். இவர் வந்து அவங்க அப்பா வந்து குடிச்சு போட்டு வாகனத்தில் போய் தன்னிலை மறந்து அவர் கீழே விழுறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் இருக்குன்னு காவல்துறை சொல்லுது. இது வந்து எதேச்சா நடக்குது. அவர் ஏற்கனவே மருந்து குடிச்சிருக்கிறார். யார், அந்த குற்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே தற்கொலைக்கான முயற்சி பண்ணி அப்புறம் கிருஷ்ணகிரி மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலத்துக்கு அனுப்பப்படுறார். அவர் ஏற்கனவே அங்கே சிகிச்சை தேவை தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிகிச்சை பலனளிக்காமல் இருக்கிறார். அவர் வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போதோ மருத்துவமனையில் இருக்கும்போது அது சாப்பிடல, புரியுங்களா? அப்போ இந்த 2 இன்சிடென்ட் நீங்கள் கோயின்சைட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்கும். அவர் ஏற்கனவே சாப்பிட்ட மருந்தோடைய விளைவு தீக்காயம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படும். ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அவங்க வந்து இறப்பாங்க. அப்போ வந்து 4 நாள் கழித்து இறந்தார் என்ன கணக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அது வந்து அந்த மருந்து சாப்பிட்டது கொஞ்சம் வேலை செய்யலை, மருத்துவ முயற்சி பண்ணுறாங்க, வேலை செய்யலை, அதனால் இருக்குது. ஸோ இந்த 2மே அடுத்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே நடந்தது வந்து ஒரு கோயின்சைட். ஆனால் 2மே தனித்தனி சம்பவங்கிறது அந்த காவல்துறை செஞ்சுருக்கு. திரு அண்ணாமலை அவர்களோ திரு இபிஎஸ் அவர்களோ இல்லை அப்படின்னாங்கன்னா அப்போ அவங்க தான் பொறுப்பு. சந்தேகம் வந்து காமன் மேனுக்கு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அது எப்படிங்க முதல் நாள் நைட் அவர் இறக்குறாரா, மறுநாள் காலையில் அவர் இறக்குறாராமா. ஆனால் அந்த 2ஐயும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மது அருந்தி இருந்தார் அப்படிங்கிறதும் கீழே விழுந்திருந்தாருங்கிறதும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்ணால் பார்க்கணும். இது ஏதோ வாகனம் மோதி நடந்த விபத்து இல்லை, நல்லா புரிஞ்சு. ஒருத்தர் தள்ளி விட்டு அடிச்சுட்டு போனார் அப்படின்னா அந்த லாரி யாரோடது அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். நம்ம வந்து அப்படி இல்லை. அதே மாதிரி இவர் வந்து அதற்கு முன்னாடியே வந்து தற்கொலைக்கான முயற்சியில் இருந்திருக்காரு. அதனுடைய விளைவாக அன்னைக்கு மரணிக்கிறார். அப்போ நம்ம வந்து காவல்துறையுடைய விளக்கத்தை ஏற்க முடியாத, அதுதான் திரு சீமான் சொல்லி. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளானது, பாஜக திமுக திடீர்னு இணக்கமான மாதிரி இருக்கு, திடீர்னு வந்து ஒருவேளை கூட்டணி வச்சிருவாங்களோ என்று ஒரு சில முன்மொழிகள் நம்ம கேட்குது. பாஜக ஆதரவாளர் யாரு பேச முடியல பேசா யாரை சொல்லுங்க, நீங்க யாரு குழப்பத்தில் இருக்கிறாங்க? மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.